அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய செகண்ட் லெசன்ல மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் இருக்கக்கூடிய அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல சட்டமேற்றும் நடைமுறை ஒரு பில் அப்படிங்கிறது எப்படி பாஸ் பண்றாங்க, ஒரு ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜென்ரலா தேர் வேர் 4 types ஆஃப் பில்ஸ். பொதுவா 4 விதமான மசோதாக்கள் அப்படிங்கிறது இருக்கும். The first one is ordinary bill, சாதாரண மசோதா. Then the second one is money bill, பண மசோதா. Third one is financial bill, நிதி மசோதா. And then fourth one is constitutional amendment bill, அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு based on the type of bill, அந்த மசோதா எந்த வகையை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ ஆர்டினரி பில் சாதாரண மசோதா, மணி பில் பண மசோதா, ஃபினான்ஷியல் பில் நிதி மசோதா, அண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஸோ இது மட்டும் இல்லாம மூவர் ஆஃப் த பில், அந்த மசோதாவை யார் தாக்கல் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது இன்னும் நம்ம ஃபர்தரா 2 கிளாசிஃபிகேஷன்ஸா பிரிப்போம். ஒன்னு என்ன அப்படின்னா பப்ளிக் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மசோதா, அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபர் மசோதா. ஸோ அது என்ன பொது மசோதா அப்படின்னா இஃப் த பில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை எ மினிஸ்டர், ஒரு அமைச்சர் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அதை நம்ம பொது மசோதா அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த பில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை மெம்பர் அதர் தேன் மினிஸ்டர், அதாவது அமைச்சர் அல்லாத ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அது பிரைவேட் மெம்பர் பில், தனிநபர் மசோதான்னு சொல்லுவோம். ஒரு அமைச்சர் அறிமுகப்படுத்தினா பொது மசோதா, அமைச்சர் இல்லாத ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா பிரைவேட் பில், தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதாவை தாக்கல் செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த 5 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை மற்றும் 3வது வாசிப்பு. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆர்டினரி பில்லா இருந்தாலும் சரி இந்த 5 ஸ்டேஜஸை தாண்டி தான் போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதா. ஒரு ஆர்டினரி பில்ல எந்த ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் இன்ட்ரடியூஸ் இன் எய்தர் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய எந்த வேலை வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். எய்தர் இன் லோக்சபா ஆர் இன் ராஜ்யசபா, மக்களவை அல்லது மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு எந்த வேலை வேணுமானாலும் இந்த ஆர்டினரி பில்னு சொல்லக்கூடிய சாதாரண மசோதாவை அறிமுகப்படுத்தலாம். அண்ட் இந்த பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் எய்தர் அஸ் அ பப்ளிக் பில் ஆர் பிரைவேட் பில், அதாவது ஒரு அமைச்சரும் இதை அறிமுகப்படுத்தலாம், ஒரு தனிநபரும் இந்த பில்லை நம்ம அறிமுகப்படுத்தலாம். ஸோ பொது மசோதாவாகவோ அல்லது தனிநபர் மசோதாவாகவோ இது அறிமுகம் செய்யப்படலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் முதல் வாசிப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த முதல் வாசிப்புல என்ன பண்ணுவாங்கன்னா யார் அந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்களோ அவங்க ஜஸ்ட் அந்த மசோதாவினுடைய நேம் அண்ட் அப்ஜெக்டிவ், பேரு மற்றும் அந்த மசோதாவினுடைய நோக்கம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர் பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் பில் 2025, இந்திய வேளாண் மசோதா 2025 அப்படின்னு அந்த மசோதாவுடைய பேரையும் ஆனால் அந்த மசோதாவுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த முதல் வாசிப்புல இடம்பெறுமே தவிர மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்னு சொல்லக்கூடிய முதல் வாசிப்புல எந்த ஒரு விவாதங்களும் இடம்பெறாது. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ முதல் வாசிப்புல ஜஸ்ட் பேரு மற்றும் நோக்கம் மட்டும்தான் வாசிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த முதல் வாசிப்பு முடிஞ்ச உடனேயே பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவைத்தலைவர், மக்களவையா இருந்தா சபாநாயகர், மாநிலங்களவையா இருந்தா சேர்மன், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெசட்னு சொல்லக்கூடிய அரசிதழை வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு மசோதா அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெசட்னு சொல்லக்கூடிய அரசிதழ் அந்த மசோதா அப்படிங்கிறது வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த முதல் வாசிப்பு முடிஞ்ச 2 நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரீடிங்னு சொல்லக்கூடிய 2வது வாசிப்பு அப்படிங்கிறதுக்கு அழைக்கப்படும். ஸோ அப்போ முதல் வாசிப்புல பேரும் நோக்கம் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர எந்த விதமான ஓட்டிங்கும் இதுல நடத்தப்படாது. ஓகேங்களா? ரைட். ஸோ 2 நாட் முதல் வாசிப்பு முடிஞ்ச 2 டேஸ்க்குள்ளாரியே செகண்ட் ரீடிங்னு சொல்லக்கூடிய 2வது வாசிப்பு அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த செகண்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 விதமான ஆப்ஷன்ஸ் அந்த பில் ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேரடி விவாதம், தட் இஸ் டைரக்டா இந்த மசோதாவை விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா டைரக்டா எங்க போகும், 3வது வாசிப்புக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க, விவாதத்துக்கு எடுத்ததுக்கு பிறகு வாக்கெடுப்பு, ஓட்டிங் மூலியமா அந்த மசோதா நிறைவேற்றப்படும். ஆனா 90% மசோதாக்கள் இப்படி நேரடி விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, வேற என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா தட் பில் கேன் பி சென்ட் டு எ கமிட்டி ஸ்டேஜ், அதாவது ஒரு குழுவுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? அந்த மசோதாவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு, அந்த சட்ட முன்வரைவுன்னு சொல்லக்கூடிய மசோதாவை பற்றி ஆராய்வதற்கு ஓகேங்களா ஒரு குழு நியமிக்கப்படலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா தட் கேன் பி சென்ட் டு எ ஜாயிண்ட் கமிட்டி, ஒரு கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கும் அதை அனுப்பலாம். ஏதர் அந்த ஒரு அவை மட்டும் உறுப்பினர்களா இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு அனுப்பலாம், இல்ல அந்த அவையும் இன்னொரு அவையும் சேர்ந்து கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அவை ஒரு மசோதா குழுவுக்கு போகணுமா கூட்டுக்குழுவுக்கு போகணுமாங்கிற முடிவு யாரால் எடுக்கப்படும் அப்படின்னா மூவர் ஆஃப் த பில், யார் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருப்பாங்களோ அவங்களால் எடுக்கப்படக்கூடிய முடிவாக தான் இருக்கும். ஸோ இந்த குழுவில் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்கணும், யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்கணும் அப்படிங்கிற முடிவையும் அண்ட் தென் எத்தனை பேர் உறுப்பினர்களா இருக்கணும் அப்படிங்கிற முடிவையும் எடுக்கக்கூடியது யார் அப்படின்னா மூவர் ஆஃப் த பில், அந்த மசோதாவை அறிமுகம் செய்தவர். பட் ஆனா
ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவை தலைவர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சார்பா ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினரை இந்த குழுவில் உறுப்பினராக நியமிப்பாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஹெட் ஆஃப் திஸ் கமிட்டி, இந்த குழுவுக்கு தலைவர் யாரு அப்படிங்கிறதையும் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் ரீடிங் வந்தப்ப மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேரடி விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி நேரடி விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா தேர்ட் ரீடிங் போயிடும். அங்க போய் வாக்கெடுப்புன்னு சொல்லக்கூடிய ஓட்டிங் அப்படிங்கிறதுக்கு நடத்துவாங்க. பட் ஆனா 90% ஆஃப் பில் அப்படிங்கிறது நேரடி விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் எங்க அனுப்பலாம் அப்படின்னா கமிட்டின்னு சொல்லக்கூடிய குழுவுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லையா ஜாயிண்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்பலாம். எது எப்படியோ ஸோ அந்த குழுவில் எத்தனை பேர் உறுப்பினர்களா இருக்கணும், யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்கணும் அப்படிங்கிற முடிவை மூவர் ஆஃப் த பில், அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் தான் எடுக்க முடியும். ஓகே. பட் ஆனா அந்த குழுவுல ஒரு உறுப்பினரையும், அந்த குழுவுக்கு ஒரு மெம்பரையும், அந்த குழுவுக்கு யார் ஹெட்டா இருக்கணுங்கிற முடிவையும் பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவை தலைவர் முடிவெடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா தட் கேன் பி சென்ட் டு எ பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு அந்த மசோதா அப்படிங்கறத அனுப்பி வைக்கலாம். ஸோ பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்திலிருந்து எங்க போகும் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளருக்கு அந்த மசோதா அப்படிங்கறத அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்க, கெசட் அரசிதழில் வெளியிட்டு, ஓகேங்களா. ஸோ எல்லா உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், ஓகேங்களா. ஸோ எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு எல்லா பிரதிநிதிகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறுபடியும் தலைமைச் செயலாளர் மூலியமா எங்க அனுப்பப்படும் அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்படும். ஸோ இப்படி பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கேட்கலாம் அப்படிங்கிறது 4வது ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஒருவேளை கமிட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கமிட்டி ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இல்ல பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு அனுப்பினாலும் அந்த பில் எங்க வந்துடும், கடைசியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா கமிட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணாலோ இல்ல பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு போனாலோ அவங்க ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அறிக்கை எங்க வந்துடும், ரிப்போர்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அறிக்கை நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த அறிக்கை நிலையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் பை கிளாஸா, அதாவது அங்குல அங்குலமா அந்த மசோதாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலோசனையை நடத்துவாங்க. எதை ஆட் பண்ணலாம், எதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குல அங்குலமா அந்த மசோதா மீதான ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம இட் கிவ்ஸ் a ஃபைனல் ஷேப் டு த பில், ஒரு மசோதாவுக்கு இறுதி வடிவம் எங்க கொடுக்கப்படும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அறிக்கை நிலையில தான் ஒரு மசோதாவுக்கு இறுதி வடிவம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். ஏன்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்ல தாக்கல் பண்ணப்பட்ட அந்த மசோதாவையும் கமிட்டி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டையும் பக்கத்துல வச்சுட்டு எதெல்லாம் சேர்த்துக்கலாம், எதெல்லாம் நீக்கிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டா அனலைஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு ஒரு மசோதாவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பாங்க. அந்த பில் அப்படிங்கிறது யாருடைய டேபிளுக்கு போகும் அப்படின்னா அண்ட் தென் வந்துட்டு அந்த மசோதா என்ன பண்ணப்படும் அப்படின்னா தேர்ட் ரீடிங் 3வது வாசிப்புக்கு போகும். 3வது வாசிப்புல என்ன செய்வாங்க அப்படின்னா ஓட்டிங் சொல்லக்கூடிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும். ஓகேங்களா. வாக்கெடுப்பு நடத்தி தட் வில் பி மூவ் டு த அனதர் ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபால இருந்தா ராஜ்யசபாக்கு போகும், ராஜ்யசபால தாக்கல் பண்ணியிருந்தா மக்களவைக்கு போகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒவ்வொரு பில்லும் தாண்டி வரக்கூடிய ஸ்டேஜஸ். அப்போ முதல் வாசிப்புல ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. 2வது வாசிப்புல 4 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நேரடியா விவாதத்துக்கு எடுத்துக்கிறது, குழுவுக்கு அனுப்புறது, கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறது, அண்ட் தென் வந்துட்டு பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு அனுப்புறது. ஸோ குழுவுக்கு அனுப்பிச்சாலோ பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு அனுப்பிச்சாலோ குழு நிலையிலிருந்து எங்க வரும் அப்படின்னா அறிக்கை நிலைக்கு வந்துடும். அந்த ரிப்போர்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, அங்குல அங்கலமா அந்த மசோதாவை அலசி ஆராய்ந்து அந்த மசோதாவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலா ஓட்டிங் தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறது போகும். அந்த 3வது வாசிப்புல என்ன பண்ணுவாங்க, வாக்கெடுப்பு அப்படிங்கறத நடத்தி அந்த மசோதாவை நிறைவேற்றி மற்றொரு அவைக்கு அனுப்புவாங்க. 2வது ஹவுஸும் இதை எல்லாத்தையுமே அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணி 2வது அவையிலேயே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மசோதா யாருடைய டேபிளுக்கு போகும், இட்ஸ் சென்ட் டு த பிரசிடென்ட்ஸ் டேபிள், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா. சோ பிரசிடென்ட் அந்த பில்லுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் அசன்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறது, அண்ட் வித் ஹோல்ட் த பில், அந்த மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கிறது, அண்ட் தென் கேன் ரிட்டர்ன் த பில், அந்த மசோதாவை திருப்பி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இது 3ல எது வேணாலும் பண்றதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறது, மசோதாவை நிறுத்தி வைக்கிறது, அண்ட் டு ரிட்டர்ன் த பில், மசோதாவை திருப்பி அனுப்புறது. ஒருவேளை அந்த மசோதா திரும்ப நாடாளுமன்றத்துக்கே திருப்பி அனுப்பப்படுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பார்லிமெண்ட் வித் ஆர் வித்அவுட் அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணியோ இல்ல திருத்தம் பண்ணாமலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அப்போ குடியரசுத் தலைவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டு கிவ் அசன்ட் டு தி பில், அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா. இப்படிதான் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆர்டினரி பில்னு சொல்லக்கூடிய சாதாரண சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது அப்படின்னா தாக்கலாக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the difference between the ordinary bill and the money bill, சாதாரண மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். சோ இதே மாதிரி தான் ஒரு ஆர்டினரி பில் தாக்கல் பண்றாங்க. சோ அதே மாதிரி தான் ஒரு மணி பில்லும் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. பட் ஆனா ஒரு ஆர்டினரி பில்லுக்கும் ஒரு மணி பில்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி மட்டும் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ரைட். சோ ஒரு ஆர்டினரி பில் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களவை மாநிலங்களவை எந்த வேலை வேணாலும் அறிமுகப்படுத்தப்படலாம். ஆனா மணி பில்னு சொல்லக்கூடிய
பண மசோதா எந்த வேலை மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சேம் ப்ராசஸ், ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் அதே ப்ராசஸ் தான், சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் இருக்கும். அது மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ ஒரு ஆர்டினரி பில்ல எந்த ஹவுஸ்ல வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆனா ஒரு மணி பில்ல மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு ஆர்டினரி பில்ல பப்ளிக் பில்லாவோ பிரைவேட் பில்லாவோ அனௌன்ஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒரு அமைச்சர் அறிமுகப்படுத்தலாம், இல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிமுகப்படுத்தலாம். ஆனா ஒரு மணி பில்ல யாரு மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது, ஒரு ஆர்டினரி பில் இனிஷியலா பார்லிமெண்ட்டுக்குள்ளார தாக்கல் ஆகும்போது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமலே பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகி அஸ் அ ஃபைனல் ஸ்டெப்பா தான் பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். ஆனா ஒரு மணி பில் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா பிரசிடென்ட்டுடைய முன் அனுமதி இருந்தால் மட்டும்தான் மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆர்டினரி பில்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுடைய பிரிய பெர்மிஷன் தேவையில்லை. ஆனா ஒரு மணி பில்ல பிரசிடென்ட் பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் லோக்சபால அறிமுகப்படுத்த முடியும். அப்படி ஒரு ஆர்டினரி பில் ஒரு 2வது ஹவுஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2வது ஹவுஸ் ஒருவேளை ராஜ்யசபாவா இருக்குன்னா ராஜ்யசபா என்னெல்லாம் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அமெண்ட் பண்ணலாம், கை வச்சு திருத்தலாம். ஓகேங்களா? இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம், நிராகரிக்கலாம். என்ன வேணாலும் பண்றதுக்கு ராஜ்யசபாக்கு அதிகாரம்ங்கிறது இருக்கு. எப்போ ஒரு ஆர்டினரி பில் ஒரு ஹவுஸ்ல இருந்து 2வது ஹவுஸ்க்கு போகும்போது. ஆனா ஒரு மணி பில் அப்படின்னு சொல்லும் போது அதுல ராஜ்யசபாக்கு என்ன பவர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அக்செப்ட் பண்றதுக்கோ, ஓகேங்களா, இல்ல அமெண்ட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர கை வச்சு திருத்தவோ நிராகரிக்கிறதுக்கோ ராஜ்யசபாக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ ஒரு மணி பில்ல ராஜ்யசபா ஒன்னா அக்செப்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா திருத்தம் செய்யறதுக்கு பரிந்துரை தான் கொடுக்க முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணவோ இல்ல கை வச்சு திருத்தம் செய்யவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு ஆர்டினரி பில்ல 2வது ஹவுஸ் முடிவெடுக்கிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு நாள் நம்ம டைம் கொடுக்கலாம்? இட் கேன் கிவ் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months, 6 மாதம் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா ஒரு மணி பில் சம்பந்தமா ஒரு பண மசோதாவை ஒரு ராஜ்யசபா முடிவெடுக்கிறதுக்கு அதிகபட்சம் நம்ம எவ்வளவு நாள் தான் கொடுப்போம் அப்படின்னா ஒன்லி 14 days, 14 நாட்கள் தான் கொடுப்போம். ஒரு சாதாரண மசோதா மீது முடிவெடுக்கிறதுக்கு 2வது 6 மாசம் டைம். ஆனா மணி பில் பத்தி முடிவெடுக்கிறதுக்கு ராஜ்யசபாவுக்கு 14 days மட்டும் தான் நம்ம டைம் கொடுப்போம். ஓகேங்களா? அண்ட் ஒரு ஆர்டினரி பில் லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்பீக்கருடைய சர்டிபிகேஷன் தேவையில்லை. பட் ஆனா ஒரு மணி பில் லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு மூவ் ஆகுது அப்படின்னா மக்களவையினுடைய சபாநாயகருடைய சான்றளிப்புன்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேஷன் கட்டாயம் அவசியம். ஓகேங்களா? அண்ட் ஒரு ஆர்டினரி பில் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மக்களவை யூஸ்வலா ஒரு பில் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை 2வையும் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகுதான் பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். ஒருவேளை 2வைக்கும் முடிவெடுக்கிறதுல ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுது, ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த பில்ல எங்க மூவ் பண்ணுவாங்க? ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லக்கூடிய கூட்டமர்வு அப்படிங்கிறதுக்கு அழைப்பு விடுப்பாங்க குடியரசுத் தலைவர், இல்லைங்களா? பட் ஆனா ஒரு மணி பில்லுல லோக்சபா, ராஜ்யசபா 2 பேரும் முடிவெடுக்கலாம். பட் ஒருவேளை 2 பேருக்கும் முடிவெடுக்க முடியல அப்படின்னா லோக்சபா சொல்றதான் ஃபைனல். ஓகேங்களா? டைரக்டா பிரசிடென்ட் டேபிள் கன்சர்லாமே தவிர ராஜ்யசபாவுடைய பெர்மிஷன் அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஆர்டினரி பில் வில் மூவ் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். சாதாரண மசோதா கூட்டமர்வுக்கு போகும், ஆனா ஒரு பண மசோதா ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடிய கூட்டமர்வுக்கு போகாது. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஆர்டினரி பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட் டேபிளுக்கு போகுது அப்படின்னா அந்த பிரசிடென்ட் என்னென்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணலாம், இல்ல வித்ஹோல்டு நிலுவையில நிறுத்தி வைக்கலாம், இல்ல ரிட்டர்ன் திருப்பி அனுப்பலாம். இது மூணுல எது வேணாலும் ஒரு சாதாரண மசோதா மீது குடியரசுத் தலைவர் பண்ண முடியும். ஆனா ஒரு மணி பில் போகுது அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ண முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிட்டர்ன் பண்றதுக்கான பவர் பிரசிடென்ட்டுக்கு மணி பில்லுல கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட்டுடைய பிரியர் பெர்மிஷனோட தானே அதை இன்ட்ரடியூஸே பண்ணப்படுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அனுப்புறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு பண மசோதா சம்பந்தமா கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஆர்டினரி பில் ஒருவேளை ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரால தாக்கல் பண்ணப்படுது. ஓகேங்களா? அது வாக்கெடுப்புல தோத்து போச்சுன்னா கவர்மெண்ட் மே ரிசைன், அரசாங்கம் ராஜினாமா பண்ணலாம். பட் ஆனா ஒரு மணி பில் வாக்கெடுப்புல தோத்து போச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்கம் பதவி விலக வேண்டும். அதாவது ஒரு ஆர்டினரி பில் பப்ளிக் மெம்பர் ஆர் பிரைவேட் மெம்பர் யாரு வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு பப்ளிக் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆர்டினரி பில் வாக்கெடுப்புல தோத்து போச்சுன்னா அரசாங்கம் ரிசைன் பண்ணணும். ஏன்னா அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவே நிறைவேறனா அந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும். ஓகேங்களா? வேற ஒரு மணி பில்லா இருந்தா கண்டிப்பா அமைச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அப்போ வாக்கெடுப்புல அந்த பில் தோத்து போச்சுன்னா கண்டிப்பா அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா ஆர்டினரி பில்ல நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை அந்த பிரைவேட் மெம்பர் கொண்டு வந்து வாக்கெடுப்புல தோத்து போச்சு அப்படின்னா அதுக்காக அதை அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டினரி பில்லா இருந்தாலும் சரி, இல்ல மணி பில்லா இருந்தாலும் சரி, அது ஓட்டிங்ல டிஃபீட் ஆயிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தி கவர்மெண்ட் ஹாஸ் டு ரிசைன். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப இந்த வீடியோல ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது எப்படி சட்டமாக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். சாதாரண மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்திருப்போம். ஒரு ஆர்டினரி பில் பாசிங் உடைய ப்ரொசீஜரை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 107, வேற மணி பில்லுடைய பில் பாசிங் ப்ரொசீஜரை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 110. ஓகேங்களா? ரைட்.
ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லெசனுடைய கண்டினியூவேஷனா தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பில்னா என்ன, ஓகேங்களா, அதன் கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.